இந்தியாலேயே அதிகமா காஃபி விளையிற பிளேஸ்னா அது சிக்மங்களூர் தான். சிக்காமங்களூர் அப்படின்ற ஒரு நேம் தான் காலப்போக்கில் மருவி இப்போ சிக்மங்களூர்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சிக்மங்களூர் கர்நாடகாவில் இருக்க ஒரு செம்மையான ஹில் ஸ்டேஷன். பாபா புதன் அப்படிங்கிற ஒரு செயின்ட் ஏம்னி போர்ட்ல இருந்து காஃபியை ஸ்மகிள் பண்ணிட்டு வந்து இங்க வந்து போட்டிருக்காரு. இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணனால தான் இந்தியாலேயே காஃபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அறிமுகமானுச்சு. ஸோ சிக்மங்களூர்ல தான் ஃபர்ஸ்ட் காஃபி வந்து உருவாகி இருக்கு. ஸோ அதனால சிக்மங்களூர் காஃபிக்கு ரொம்பவே ஃபேமஸ். இந்த ஹிஸ்டரியை கேட்கவே நல்லா இருக்குல்ல. அதை விட இங்க இருக்க பிளேசஸ்லாம் இன்னுமே நல்லா இருக்கும். சிக்மங்களூர் போனீங்கன்னா என்ன மாதிரி பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலான்னு ஒரு டாப் 10 பிளேசஸ் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்பர் 1 முல்லையனகிரி பீக். கர்நாடகாலேயே ஹையஸ்ட் பீக்கான முல்லையனகிரி பீக். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஃபாகு மிஸ்ட்டுன்னு செம்ம அழகாக சினிமேட்டிக்காக இருக்கும். அதனால தான் என்னவோ தெரில இந்த ஊரை வெஸ்டர்ன் காட்ஸோட பேரடைஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த இடம் எப்படி இருக்கும்? இந்த முல்லையனகிரி பீக்கு போகிற வழியெல்லாம் ரொம்பவே சினிமேட்டிக்காக சீனிக்காகவே இருக்கும். அங்கங்கே ஸ்டெப்ஸில் ட்ரெக் பண்ணி போய் மேலே போய் வியூ பார்க்குறதுக்கு இதுதாண்டா வியூன்னு தோணும். ஆனால் இந்த மாதிரி பேண்ட்ரோமிக் வியூஸை நீங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸையும் கடந்து தான் வந்தாகணும். நம்பர் 2 ஜரி ஃபால்ஸ். பட்டர்மில்க் வாட்டர் ஃபால்ஸ்னு இந்த ஃபால்ஸ்க்கு இன்னொரு பேருமே உண்டு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா இதுல வர தண்ணி பட்டர் மில்க் மாதிரியே நல்லா ஒயிட்டா இருக்கும். ஆனா இந்த ஃபால்ஸ்க்கு போறது ஈஸி கிடையாது. ஒரு ஜீப்ல தான் இந்த ஃபால்ஸ்க்கு போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு வேற லெவல் அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம பத்ரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்குள்ள தான் இந்த ஜரை ஃபால்ஸ் லொக்கேட் ஆயிருக்கனால நீங்க லக் இருந்தா டைகரை கூட ஸ்பாட் பண்ணலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்க போறதுக்கு பிரைவேட் வெஹிக்கல்ஸ்லாம் அலௌட் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஜீப்ல நீங்க பே பண்ணி இந்த வாட்டர் ஃபால்ஸ் போலாம். ஆனா ஒரு தரமான வைல்ட் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபீல் இங்க நீங்க போறப்ப கிடைக்கும். நம்பர் 3 ஜெட் பாயிண்ட். சிக்மங்களூர்ல இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ரோட்னா அது இங்க இருக்கக்கூடிய ஜெட் பாயிண்ட் தான் நான் சொல்வேன். முக்கியமா இங்க இருந்து நீங்க ட்ரெக் பண்ணி போயிட்டு வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். அது ஃபாக் இருக்கப்ப போனீங்கன்னா ஃபுல்லா மிஸ்ட் ஃபாகுன்னு கவர் ஆகி அந்த இடமே சொர்க்கம் மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துக்கு ஏன் ஜெட் பாயிண்ட் பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? இந்த ரோடு பார்க்க ஜெட் மாதிரி இருக்கனால தான் இந்த இடத்துக்கு ஜெட் பாயிண்டே பேர் வச்சிருக்காங்க. நீங்க ஒரு வேளை ஜெட் பாயிண்ட் போகிற மாதிரி இருந்தால் ஏர்லி மார்னிங் நேரமாக எந்திரிச்சு கிளம்பிடுங்க. ஏன்னா அப்போ தான் வியூஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்பர் 4 ஹெபே ஃபால்ஸ். கெம்மனங்குடியில் இருக்க இந்த ஹெபே ஃபால்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு காஃபி எஸ்டேட் கூட தான் போகணும். ஸோ இந்த ப்ரைவேட் காஃபி எஸ்டேட்க்கு நீங்கள் போகிறதுக்கு எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? டபுள் லேயர் வாட்டர் ஃபால்ஸ் தான். இப்படி என்னன்னு நீங்களே இந்த விஷுவல்ஸில் பாருங்கள். ஜீப்பில் போயிட்டு அங்கே கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனோம்னா இப்படி ஒரு வேறு லெவலான ஒரு சீனிக்கான வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக மறக்காமல் ரீல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. செம்ம ஒர்த்தாக இருக்கும். நம்பர் 5 சீதலாயனகிரி வியூ பாயிண்ட். மற்ற வியூஸ் மாதிரி இந்த வியூ பாயிண்ட்க்கு நீங்கள் ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ணி போகலாம் தேவையில்ல. நீங்கள் போகிற ரோட்லேயே தான் இந்த வியூ பாயிண்ட் லொக்கேட் ஆகிருக்கும். ஆனால் இங்கேருந்து எல்லா மவுண்டைன்ஸோட வியூ பார்க்கறதுக்கும் மற்ற வியூ பாயிண்ட்ஸை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் முல்லையனகிரி பீக்குக்கு போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இந்த வியூ பாயிண்ட் இருக்கனால ஸோ ஃபர்ஸ்ட்டாக இதை விசிட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. நம்பர் 6 பாபா புதன்கிரி. இந்த நேமை கேட்ட உடனே நான் இன்ட்ரோவில் சொன்ன கதை தான் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட நேம் இருக்கிறனால தான் இந்த பிளேஸ்க்கு பாபா புதன்கிரின்னு நேம் வச்சிருக்காங்க. இங்கே தான் அவரோட குகையுமே இருக்கான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுதான் கர்நாடகாலேயே செகண்ட் ஹையஸ்ட் பீக்னே சொல்கிறாங்க. இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மேகங்கள் எல்லாம் நமக்கு கீழே இருக்கும். பார்க்கவே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும்.
முக்கியமா இந்த இடத்துக்கு நீங்க போறப்ப உங்களுக்கு கண்டிப்பா நான் சொன்ன கதை தான் ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் நம்பர் 7 ஹொன்னமன்னாஹல்லா வாட்டர் ஃபால்ஸ். பேரே டிஃப்ரெண்டா இருக்கா? பேர் மட்டும் இல்ல, இந்த வாட்டர் ஃபால்ஸுமே செம்ம டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாருமே எப்பயுமே பாக்குற வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இல்லாம இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். இந்த விஷுவல்ஸ் பாக்குறதுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மெயினா இங்க நீங்க நிறைய போட்டோ ஷூட்ஸ்லாம் கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க டிராவல் பண்ணும்போது உங்க கூட பெரியவங்க வராங்க அப்படின்ட்டுனா ரொம்ப தூரம் ட்ரக் பண்ணி போக முடியலையேன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்காகவே இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 8 சிரி காஃபி. காஃபி லேண்ட் ஆஃப் கர்நாடகான்னு சொல்ற சிக்மங்களூர் போயிருக்கோம். காஃபி குடிக்கலன்னா எப்படி? ஸோ இதுக்காகவே இந்த சிரி காஃபி ரொம்பவே ஃபேமஸ். இங்க வர எல்லா விசிட்டர்ஸையும் ரொம்பவே அட்ராக்ட் பண்றது இவங்களோட இந்த ஸ்டாச்சு தான். ஸோ நீங்க இங்க போற மாதிரி இருந்தா இந்த ஃபேண்டசியான இந்த ஸ்டாச்சு கூட நிறைய பிக்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. மெயினா இங்க இருக்கக்கூடிய காஃபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. நம்பர் 9 கெம்மனங்குண்டி. இது சொல்ல போனா ஒரு டைகர் ரிசர்வ்ட் ஏரியா. ஸோ எப்போ வேணா நீங்க டைகரை ஸ்பாட் அவுட் பண்ணலாம். இங்க நீங்க போற மாதிரி இருந்தா உங்களோட ஓன் வெஹிக்கல்ஸ்லாம் வேலையே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஜீப்பை தான் நீங்க எடுத்துட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். இந்த ஜீப்ல பார்த்தோம்னா ஒரு கைடும் நம்ம கூட வருவாங்க. அவங்க இந்த வைல்ட் லைஃப்ல என்னென்ன மாதிரி விஷயம்லாம் இருக்கு, என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டு வருவாங்க. நாங்க இங்க போயிருந்தப்ப நிறைய மான்கள்லாம் ஸ்பாட் அவுட் பண்ணோம். பார்க்கவே எல்லாம் அழகா கூட்டமா இருந்துச்சு. இதுக்குள்ள போறப்ப என்ன ஃபீல் கிடைக்கும்னா ஏதோ வேற கண்ட்ரிக்கு வந்த ஃபீல் தான் கண்டிப்பா எனக்கு கிடைச்சது. நீங்க இங்க போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த ஜீப்ல போறப்ப ரொம்பவே அட்வான்ஸ்டா த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்பர் 10 கெம்மனங்குண்டி பீக். இது முன்ன பார்த்த லொகேஷன் மாதிரி இல்லை. இது வந்து பார்த்தோன்னா ஒரு பார்க்குன்னு சொல்லலாம். ஸோ உங்கள் கூட குட்டீஸ் வந்திருக்காங்க இல்லை பெரியவங்க வந்திருக்காங்கன்னா எல்லாரும் ஜாலியாக ப்ளே பண்ணுற மாதிரி இந்த பார்க் செட்டப் இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃபைனலாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 10 பிளேசஸ் நீங்கள் சிக்மங்களூர் போகிற மாதிரி இருந்தால் மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஒரு 2 டே ட்ரிப்பாக சிக்மங்களூருக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு எங்கே ஸ்டே பண்ணுறது, எப்படி ஃபுட்லாம் நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு டவுட்ஸ் நிறையா கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டால் நாங்கள் ஆல்ரெடி சிக்மங்களூர் போயிருந்தப்போ ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் தமிழ் டிராவல்ஸ்.